129 அதனுடைய 8வது வசனம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரையே சார்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பார்வையிலே பரிசுத்தமாய் வாழுகிற அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் வசனத்திற்கு செவி கொடுக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி. ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவனாய் மாறுகிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் நிறைந்திருக்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருக்கத்தை கொண்டு வரப்போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையை விருத்தி அடைய பண்ண போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் நாளுக்கு நாள் வளரும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் உண்மையை மட்டும்தான் சொல்லும். வேதம் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வேதம் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும்படி, எல்லாவற்றிலும் பெருக்கத்தை காணும்படி, எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கும்படி, எல்லாவற்றிலும் விருத்தியாயிருக்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறைவுகளை மாற்றுவார், நஷ்டங்களை மாற்றுவார், வறட்சிகளை மாற்றுவார், செழிப்பை காணும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபமிடுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று வேதம் சொல்லப்பட்டது போல, உடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக, நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உண்டாவதாக, இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாவதாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.